திருச்செந்தூர்ல தொடர் கனமழையால கோயில் வளாகத்துக்குள்ள மழைநீர் சூழ்ந்ததால பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்காங்க. திருச்செந்தூர் பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உட்பட தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல பலத்த மழை பெஞ்சிட்டு வருது. இந்த நிலையில தான் வானிலை ஆய்வு மையம் இந்த பகுதியில ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதா கூறப்படுது. இந்த சூழல தான் திருச்செந்தூர் பகுதியில காலையில இருந்தே அப்பப்போ பலத்த மழை பெஞ்சிட்டு வரதுனால தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. திருச்செந்தூர் மற்றும் அதனுடைய சுத்துவட்டார பகுதிகளான ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம், குரும்பூர், காயல்பட்டினம் உட்பட பல்வேறு பகுதிகளிலுமே பலத்த மழை பெஞ்சிட்டு வருது. இந்த நிலையில தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய உப கோயிலான ரொம்பவே பழமை வாய்ந்த ஆனந்தவல்லி சிவபாலேஸ்வரர் கோயிலுடைய வாசல் முன்னாடி 2 பிரகாரங்கள்ல தண்ணீர் தேங்கி இருந்திருக்கு. இதன் காரணமா அங்க வந்திருந்த பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருந்திருக்காங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில மாசி திருவிழால 2 நாட்கள் தவிர மத்த எல்லா நாட்களுமே சுவாமி புறப்பாடானது இந்த சிவன் கோயில இருந்துதான் புறப்படும். இந்த நிலையில தான் புறப்பாடு நடந்து மீண்டும் சப்பாரம் கோயிலுக்கு வரும் பொழுது கோயிலுக்குள்ள சப்பரத்தை கொண்டு வரது ரொம்பவே சிரமமானதா கூறப்படுது.